கஸ்தூரி 5 குழந்தைகளோடு கூட தனியாய் தன் குடும்பத்தை நடத்தி வந்தாள். ஞாயிற்றுக்கிழமையானால் அதிகாலையிலேயே எழுந்து பிள்ளைகளை புறப்பட செய்து நீண்ட தூரம் ஆனாலும் பேருந்தில் பயணம் செய்து ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தை சுத்தம் செய்வதும், ஆராதனைக்கு ஆயத்தம் செய்வதும், ஆராதனை முடிந்த பின்னர் அனைத்தையும் மீண்டும் எடுத்து வைக்கும் பணியையும் உற்சாகத்தோடு செய்து வந்தாள். இவளுடைய இந்த செயல்களை கவனித்த ஒரு சிலர் தாங்களாகவே அதை குறித்து பேசி அவளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் உதவி செய்யலாம் என்று சிந்தித்தார்கள். ஒருவர் சொன்னார், என் வீட்டின் அருகே உள்ள ஒரு சிறிய வீடு உண்டு, அதை அவளுக்கு நான் குறைந்த வாடகைக்கு கொடுப்பேன் என்றார். மற்றவர் ஒருவர், எனக்கு குழந்தைகள் இல்லை, எனவே அவளுடைய பிள்ளைகளில் 2 பேருடைய படிப்பு பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். மற்றும் ஒருவர், என்னுடைய சூப்பர் மார்க்கெட்டில் உண்மை உள்ள பணியாளர் தேவை, எனவே நான் இவளுக்கு அங்கே ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கிறேன் என்றார். ஆம் நண்பர்களே, இதுதான் கிறிஸ்துவை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் தேவ அன்பு. உங்கள் திருச்சபை எப்படி இருக்கிறது? இன்று பல திருச்சபைகளில் லட்சமாய் பணம் சேகரிக்கப்பட்டு ஒரே நாளில் அது வீணாய் விரயம் செய்யப்படுகிறது. ஆனால் அதே திருச்சபையில் அநேகர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழுகிறார்கள் என்பதை பொறுப்பில் உள்ளவர்கள் இன்னமும் உணரவில்லை. நாம் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக வாழ்வோம் என்றால் ஆடம்பரங்களுக்கு செலவு செய்வதையெல்லாம் நிறுத்திவிட்டு ஆண்டவரின் ஐக்கியத்தில் வாழும் தேவை உள்ளவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா? உங்கள் திருச்சபையை விழிப்படையச் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு ஒரு நாள் நம்மை பார்த்து கூறும்படி இன்றே சிந்தித்து செயல்படுவோமா?